நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமே நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமே நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்ம நிலையான வாழ்க்கை வாழ முடியும். நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், உலகத்தரெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்குது, காசு இருக்குன்னு நம்ம இன்னைக்கு நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவங்க என்னதான் பணம் காசு கோடி கோடியாக வச்சு சம்பாதிச்சு அவங்க வச்சு வாழ்ந்தாலும் அவங்க பரலோகம் போக முடியாது. ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஏசப்பா நம்மளை பரலோகம் கொண்டு போவாங்க. ஆனால் அவங்கள கொண்டு போகாதுங்க. அவங்க இன்னைக்கு இந்த பூமியில் நல்ல நிலையாக சொந்தமாக நல்லா பணம் காசோடு வாழலாம். ஆனால் நாளைக்கு பரலோகம்னு ஒன்று போகும்போது அவங்க போகவே முடியாதுங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஏசப்பா கண்டிப்பாக நம்மளை பரலோகம் கொண்டு போவாங்க. இன்னைக்கு நம்ம பூமியில் கஷ்டப்படலாம், கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நல்லா வாழ்கிறவங்களும் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. தேவனை கர்த்தர் நல்லவருங்க. நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு பரலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம். ஆமென்.